வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ். அலங்கார பொருட்கள்ல இருந்து ப்ரமோட் ஆகி அத்தியாவசிய பொருட்கள் லிஸ்ட்ல வந்த பெர்ஃப்யூமை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பெர்ஃப்யூமை எல்லாரும் உடம்புல எல்லா இடத்துலயும் அடிப்பாங்க. ஆனா குறிப்பா நீங்க இந்த இடத்துல அடிச்சீங்கன்னா அந்த வாசனை ரொம்ப நேரம் இருக்கும். அதுக்கு காரணம் அந்த முடியோட ஸ்கேல்ப்ல இருக்கிற எண்ணெய் அந்த வாசனையை தக்க வச்சுக்குமா. அதுக்குன்னு மண்டை ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு வாசனை நிறைய வரும்னு நினைக்காதீங்க. அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. எவ்வளவு காஸ்ட்லியா நம்ம பெர்ஃப்யூம் வாங்கியிருந்தாலும் முதல் தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தான் நம்ம மூக்கு அந்த வாசனையை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்க போயிடும். அதனால என்ன பண்றீங்க, ஸ்ப்ரே பண்ண இடத்தை அப்பப்ப ஸ்மெல் பண்ணீங்க. உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் ஃபிளேவர் மஸ்க் ஃபிளேவர் தாங்க. இது டார்க் பிரவுன்ல இருக்கும். அழிஞ்சுகிட்டு இருக்கிற மஸ்க் அப்படிங்கிற ஆண்மான் கிட்ட இருந்து இதை எடுக்கிறாங்க. அதனால தான் ரொம்ப காஸ்ட்லி. ஆனா இங்க லோக்கல்ல நிறைய மஸ்க் ஃபிளேவர் கிடைக்குது. எல்லாம் டூப்ளிகேட், எல்லாம் கெமிக்கல். மோலினாட் அப்படிங்கிறவர் 1921ல ஸ்மோக் பண்றவங்களுக்காகவே ஒரு பெர்ஃப்யூம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஹபனிடா அப்படிங்கிற அந்த பெர்ஃப்யூமை சிகரெட் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணா புகையோட ஸ்மெல்லே இருக்காதான், இந்த ஃபிளேவரோட ஸ்மெல் தான் இருக்குமா. அந்த பெர்ஃப்யூம் எங்க கிடைக்குதுன்னு சொல்லுங்க சாமி. வேர்ல்டு ஃபேமஸான ஒரு பெர்ஃப்யூம் பிராண்டோட ஓனர் பிரெஞ்சுக்காரரு ஜீன் கால்ஸ் அவரோட மூக்க $1 மில்லியன் இன்சூர் பண்ணிருக்காரு. அப்போ கோல்டெல்லாம் வந்தா கிளைம் பண்ணுவாரா? நம்ம ஊர் சென்ட்டுகள்ல சூப்பர் ஸ்டார் மல்லிகை சென்ட் தாங்க. ஜாஸ்மின் ஃபிளேவர் சென்ட்டை மல்லிகைப்பூவை கசக்கி தான் செய்யறாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. அது நிலக்கரி தார்ல இருந்து செய்யறாங்க. அந்த தார்ல சில கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணிட்டா மல்லிகை ஸ்மெல் வருமா. எங்கிருந்து எதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா? ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பேக்கன் அப்படிங்கிற ஒரு வகையான பன்னிக்கறி அங்க மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலேயே பேக்கன் ஃபிளேவர்ல பெர்ஃப்யூம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை உடம்புல அடிச்சுக்கிட்டா நாள் ஃபுல்லா அந்த ஸ்மெல் இருக்குமா. நம்ம ஊர்ல எல்லாம் அடிச்சுட்டு போனோம், நாய் கண்டா விடாது. உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான சென்ட் இம்பீரியல் மெஜஸ்டிக். 16.9 அவுன்ஸ் இருக்கிற அந்த பாட்டிலோட விலை $2,15,000. அந்த பாட்டிலோட நெக்ல 18 கேரட் கோல்டு இருக்குமா. அந்த மூடியில 5 கேரட் டைமண்ட் இருக்குமா. உண்டியல $100 உடைப்போம். அந்த பாட்டில் மட்டும் கிடைச்சது உடைச்சி அந்த 2 ஐட்டத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். நல்ல ஸ்மெல் இருக்கிற பெர்ஃப்யூம் உங்க உடம்புல ரொம்ப நேரம் இருக்கணுமா? அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. நீங்க பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தண்ணியை கொஞ்சம் தடவிட்டு அது மேல ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த ஈரப்பதத்துல ஸ்மெல் ரொம்ப நேரம் இருக்கும். ஒரே ஸ்மெல் இருக்கிற பெர்ஃப்யூமை 2 பேர் அடிச்சுக்கிட்டாலும் 2 பேருக்கும் வேற வேற ஸ்மெல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடம்போட சூடு, வியர்வை அந்த தன்மையை பொறுத்து தான் ஸ்மெல் வரும்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. உலகத்திலேயே மிக காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க தெரியுமா? புனுகு பூனையோட ஆசன வாயிலேருந்து வர ஒரு திரவத்திலேருந்து தயாரிக்கிறாங்க. அட பாவீங்களா, முன்னாடி அதோட கக்காலேருந்து காஃபி பவுடர் செஞ்சீங்க, இப்போ சென்டா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் வாசனை உங்க மேல ரொம்ப நேரம் இருக்கணுமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த ரத்த நாளங்கள் இந்த ஸ்கின்னோட அட்டாச் ஆன இடத்துல அடிச்சீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஸ்மெல் இருக்குங்க. உதாரணத்துக்கு மணிக்கட்டு, காதுக்கு பின்னாடி, அப்புறம் இந்த எல்போ ஜாயின்ட்ல இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மெல் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.